ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக அவருடைய சமாதானத்தில் நடத்துவாராக. இன்றைக்கு 2 கொரிந்தியர் 1:4 எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். ஆறுதல் செய்கிறவர் என்கிற வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டால், இந்த ஆறுதல் செய்கிறவர் என்கிற இந்த வார்த்தை புதிய ஏற்பாட்டிலே பரிசுத்த ஆவியானவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வார்த்தை. பரிசுத்த ஆவியானவருடைய பணி ஆறுதல் படுத்துவது, உடன் இருப்பது. இதைத்தான் கிரேக்க பாஷையிலே பாராகலேன் என்று சொல்லி அழைப்பார்கள். ஆறுதல் படுத்துவது, உபத்திரவப்படுகிற தேவ ஜனங்களை ஆறுதல் படுத்த பரிசுத்த ஆவியானவர் அவர் இருக்கிறார் நம்மோடு கூட. ஆகவே தேவன் அவருடைய ஆறுதலின் வழிநடத்துதலை 3 விதமாக செய்கிறார். ஒன்று, அவரே பிரதான ஆறுதலின் மூலமாக நமது உள்ளங்களிலே அவருடைய வசனங்களை அனுப்பி, அவர்களுடைய வசனங்களை போட்டு அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறார். இரண்டாவதாக, சரீர பிரகாரமான ஆறுதலையும் தந்து அவர் தேற்றுகிறார். மூன்றாவதாக, மனுஷர்கள் மூலமாக. இதை நாம் 2 கொரிந்தியர் 7:6 பவுல் சொல்லுகிற போது, சிறுமைப்பட்டவர்களுக்கு ஆறுதல் செய்கிற தேவன் தீத்து வந்ததினால் எங்களுக்கு ஆறுதல் செய்தார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். ஆகவே மூன்றாவதாக, மனுஷர்கள் மூலமாக, தேவ பிள்ளைகள் மூலமாக நமக்கு ஆறுதல் செய்கிறார். ஆகவே தேவன் நம்மை பல்வேறு விதங்களில் ஆறுதல் படுத்தி பலப்படுத்தி நம்மை நடத்துகிறார். ஆகவே நாம் அவருடைய கரங்களை பிடித்தவர்களாக, அவருடைய ஆறுதலிலே நடக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். இந்த நாட்களிலே நமது கண்ணீரின் சறுக்களிலே ஆறுதல் ஒரு பலமுள்ள ஊன்றுகோலாக அமைகிறது. ஆமேன்.